உங்களுக்கு தெரியுமா ஒரே ஒரு இந்தியன் பிளேயர் தான் இதுவரைக்கும் T20 வேர்ல்ட் கப்ல செஞ்சுரி அடிச்சிருக்காரு. ஓ அப்படியா விஷயம். யார் அந்த ஒரு பிளேயர் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. 2007 T20 வேர்ல்ட் கப் தொடங்குனதுல இருந்து இப்ப கிட்டத்தட்ட 19 வருஷங்கள் ஆக போகுது. இதுல பார்த்தோம்னா நிறைய இந்தியன் பிளேயர்ஸ் மறக்க முடியாத நிறைய மேட்ச் வந்து விளையாடி இருக்காங்க. பட் ஆனாலும் கூட ஒரே ஒரு பிளேயர் தான் செஞ்சுரி ஸ்கோர் பண்ணிருக்காரு T20 வேர்ல்ட் கப்ஸ்ல. பட் இந்த வருஷம் பிப்ரவரி 7 ல இருந்து மார்ச் 8 வரைக்கும் T20 வேர்ல்ட் கப் வந்து நடக்குது. இதுல கண்டிப்பா யாராவது இந்தியன் பிளேயர்ஸ் வந்து செஞ்சுரி அடிச்சு அந்த பிளேயர் கூட இந்த எலைட் லிஸ்ட்ல ஜாயின் பண்ணுவாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்களா? நம்ம ஆப்ஷன்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அபிஷேக் சர்மா இருக்காரு, இஷன் கிஷன் இப்போ 2.0 மாறி வந்திருக்காரு. அதே மாதிரி சூரியகுமார் யாதவும் அவருடைய பழைய ஃபார்முக்கு வந்து திரும்பிட்டாரு. அண்ட் இப்போ திலக் வர்மாவும் ஒரு அட்டகாசமான டச்ல இருக்காரு. சோ இந்த 4 பிளேயர்ல யாராவது ஒருத்தர் கண்டிப்பா செஞ்சுரி அடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு நான் பாக்குறேன். பட் கண்டிப்பா சஞ்சு சாம்சன் விளையாடுறதான வாய்ப்பு இருக்கு. பட் ஆனா அவரோட ரீசன்ட் ஃபார்ம் வந்து சரியா இல்லங்கிறதுனால அவருக்கு பிளேயிங் லெவல் வந்து சான்ஸ் கொடுப்பாங்களா அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்விக்குறி தான். ஏன்னா இப்ப சமீபத்தில் நடந்த வார்ம் அப் மேட்ச்லயே பார்த்தோம் அப்படின்னா அபிஷேக் சர்மா கூட இஷான் கிஷன் தான் ஓபன் பண்ணாரு. அவங்க சஞ்சு சாம்சன் வந்து ட்ரை பண்ண மாட்டாங்க அப்படிங்கிறது இதன் மூலமா நமக்கு தெரியுது. சோ நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த T20 வேர்ல்ட் கப்ல எந்த இந்தியன் பிளேயர் செஞ்சுரி ஸ்கோர் பண்ணுவாங்க நீங்க நினைக்கிறீங்களோ மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. ஆபீஸ் போறதுக்கு டைம் ஆயி போச்சு. நீங்க வேற ஆள்கிட்ட கிட்ட தெரிஞ்சுக்க.